நீங்கள் கோடி ரூபா கொடுத்து ஹேர் டை வாங்கி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வரதா செய்யும். அதனால இந்த மாதிரி ஹேர் டை நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வரவே வராது. 100க்கு 100% வராது. எந்த அளவுக்கு ஒரு கருன்னு கையில் பிடிச்சிருக்கு பாருங்கள். இதே மாதிரி உங்களுடைய வெள்ளை முடியில் சூப்பராக பிடிச்சி கருன்னு மாற்றி கொடுக்கும். அந்த கருமை தன்மை போகவே போகாது. நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணாலும் போகாதுங்க. அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஹேர் டை நேச்சுரலாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறது, எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் தரப்போகிறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஹேர் டை ரெடி பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதில் ஆட் பண்ண போகிறது என்னென்னா இந்த கடுகு தாங்க ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்கிரியன்ட், நம்ம முடியை நல்லா கருன்னு மாற்றி கொடுக்கும். அந்த கடுகு தான் இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இரும்பு கடாய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். 3-3.5 ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா பொரிய ஆரம்பிக்கிட்டோம். கொஞ்சம் நல்லா பொரியும் பொழுது அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது கருவேப்பிலை தாங்க ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நான் 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு நான் கொஞ்சம் அதிகமாகவே ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வேணும். அதனால கருவேப்பிலை நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்தாச்சு. கடுகு பொரியும் பொழுது நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டோம்னா கடுகு வந்து வெளியே தெரிக்காது. அதனால நான் மேலேயே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையும் கருவேப்பிலை வந்து நல்லா கருன்னு வரணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் ரிசல்ட் நமக்கு நல்லா இருக்கும். எப்பொழுதும் போல நம்ம இந்த ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறதுல இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கேரளாலாம் இந்த மாதிரி தான் கருவேப்பிலை ஹேர் டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணுவாங்க. அந்த மெத்தடில் தான் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இப்போ இது கூடவே இன்னொரு இன்கிரியன்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா சேர்ந்து வறுபடட்டும். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது இதில் வந்து கருஞ்சீரகம் தான் ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து ஒரு 3.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணோம். அதே 3.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கருஞ்சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது 3ஐயும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா இப்போ தான் கருகி வருது. நல்லா கலகலன்னு சவுண்டு வரும். நமக்கு நல்லா வறுபட்டுருச்சுன்னா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அரையும் குறையுமா நம்ம வறுத்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்காது. இன்னைக்கு வந்து இதை வேற மாதிரி தான் நம்ம ஹேர்ல அப்ளை பண்ண போகிறோம். ஆயிலில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரில் இன்ஸ்டன்ட் ஹேர் டையை இதை வந்து பயன்படுத்த போகிறதில்ல. நமக்கு வந்து நல்லா நேச்சுரலாக நம்ம முடியை வந்து கருன்னு மாற்றி தர அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். நல்லா பாருங்க புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நான் சிமினி தான் ஆன் பண்ணி விட்டுருக்கேன், அதனால உங்களுக்கு சவுண்டு கேட்காது நான் பேசுறது கூட. இப்போ நல்லா கரிஞ்சிருச்சு. நம்ம வந்து ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த ஹீட்லேயே இது கொஞ்சம் நேரம் இருக்கும்பொழுது நல்லா வந்து பிளாக் கலரில் சேஞ்ச் ஆயிடும். இது கொஞ்சம் அனல்லாம் அடங்கட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இது என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை தான் பயன்படுத்தணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் வந்து கருவேப்பிலை வந்து மிச்சம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாலும் நல்லா காஞ்சி இருக்கும்ல, அந்த கருவேப்பிலையை கூட நீங்கள் தாராளமாக அதை பயன்படுத்தலாம். வேஸ்ட்டு நம்ம தூக்கி போடுற கருவேப்பிலையை நம்ம எடுத்து வச்சு இந்த ஹேர் டைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், இப்படி கையில் தொட்டாலே நொறுங்குது. அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்கணும். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் தான் நல்ல நமக்கு வந்து கலர் கிடைக்கும், ரிசல்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்படி நொறுங்கி வச்சுட்டு நல்லா இந்த பாருங்க சும்மாவே கையிலேயே நசுக்கிடலாம். எந்த அளவுக்கு பவுடர் மாதிரி ஆகுது பாருங்க. பாருங்க அரைச்சு கூட எடுக்கலை, ஆனால் வந்து இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குது. பாருங்க மை மாதிரி ஒட்டுது. இப்போ நம்ம இதை வந்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம இதை மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம்.
எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஒரு ஆயில் வந்தது மாதிரி, ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணது மாதிரி இருக்கு. இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குது பாருங்க. இதில் எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேணாம், அப்படியே நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணிருக்கவே மாட்டீங்க. பாருங்க. ச்சே, இதில் வந்து நம்ம வேற எதுவுமே ஆட் பண்ணவே வேண்டியதில்லை, அப்படியே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். செம்மையான ரிசல்ட் நம்ம கொடுக்குங்க. இது வந்து நம்ம முடியல ஒட்டினாலும் போகவே போகாது நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா. என் கையை கூட நல்லா வாஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எந்த அளவுக்கு என் கையில பிடிச்சிருக்கு, கையை விட்டு போகாம இருக்கு பாருங்க. நம்ம ஷாம்பு எது போட்டு வாஷ் பண்ணா கூட இது வந்து போகாது. ரொம்ப 2-3 தடவை வாஷ் பண்ணாதான் போகும். அந்த அளவுக்கு நல்லா பிடிக்கும். இதே மாதிரி நம்ம முடியிலையும் நல்லா வந்து பிடிச்சிரும். இதை நீங்க அப்படியே ஒரு டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா போதும். எங்க வேணாலும் வெளியில போகும்பொழுது நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க. வேற எதுவுமே நீங்க வந்து ஆயிலே சேர்க்க வேணாம். ஆயில் சேர்க்காம இந்த பொடியை மட்டுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இதை வந்து இப்படியே பயன்படுத்துறதை விட்டுட்டு நம்ம இன்னொரு மெத்தட்ல தான் நம்ம ஹேர்ல வந்து பெர்மனண்டா நம்ம முடிய வந்து கருன்னு மாத்தி தர மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ உங்களுக்கு இந்த மெத்தட் ஒரு மெத்தட் நான் காட்டிட்டேன். இதை வந்து நீங்க ஒரு பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். தேவையான அளவு மட்டும் எடுத்து இப்போ நம்ம இதை விட வேற மெத்தட்ல தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த கருவேப்பிலை ஹேர் டைய. இப்போ நான் என் கையை வந்து கழுவி காட்டுறேன் பாருங்க. கையில இருந்து போகுதான்னு மட்டும் பாருங்க. இப்போ வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. என் கையை வந்து எந்த அளவுக்கு நான் உங்கள்கிட்ட வாஷ் பண்ணி காட்டினேன்னு பாருங்க. சுத்தமாகவே போகலைங்க. அப்படியே பிடிச்ச மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ரிசல்ட் கொடுத்துருக்கு. கையிலேயே இந்த அளவுக்கு சும்மா நார்மலாக இவ்வளோ ரிசல்ட் கொடுத்துருக்கும் பொழுது நம்ம வந்து இதை வேற மெத்தடில் ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ வந்து இன்னொரு மேஜிக் தான் நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். எந்த அளவுக்கு நம்ம முடி வந்து நல்லா பெர்மனண்ட்டாக பிளாக் ஆக்கி தருது அப்படின்னு தான் அடுத்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் வந்து காஃபி பவுடர் தான் ஆட் பண்ண போறேன். 2 ரூபாய் காஃபி பவுடர். இந்த பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். சன்ரைஸ்ல சின்ன பாக்கெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாக்கெட் நீங்க இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பாக்கெட் இல்லை, இன்னொன்று கூட நீங்க தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கணும்னா கண்டிப்பா நீங்க காஃபி பவுடர் எவ்வளவு வேணாலும் நீங்க சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 பாக்கெட் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ அடுத்து நம்ம இதை வந்து அடுப்புல தான் வைக்க போறோம். இப்போ நம்ம அடுப்புல வச்சாச்சு. அடுப்புல வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நீங்க அயன் கடாயில தான் இதை வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். நார்மலா பாத்திரம்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. அப்படி இல்லைன்னா தோசை கல்ல கூட நீங்க ரெடி பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி உங்களால முடியாது. அதனால இந்த மாதிரி அயன் கடாய் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கவும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அரைச்சு வச்சிருக்க அந்த பேஸ்ட் எப்படி மெல்ட் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பாட்டில போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பனாலும் எடுத்து உங்க ஹேர்ல இன்ஸ்டன்ட் ஹேர் டைய நீங்க பயன்படுத்திக்கலாம். இதையே நம்ம முடிய வந்து நல்ல கருகருன்னு மாத்தி தரதுக்காக நம்ம பெர்மனன்ட் சொல்யூஷன் தான் இப்ப பார்க்க போறோம். அதுல வந்து நம்ம இந்த அளவுக்கு இந்த நம்ம எடுத்துல ஆட் பண்ணிக்கலாம். பொடியில நல்ல கம் மாதிரி நமக்கு ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு பேஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம எதுவுமே ஆட் பண்ணல, ஆனா இந்த அளவுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு பாருங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இதுல நீங்க மிக்ஸ் பண்ண நல்லா இது வந்து கரைஞ்சிரும். நார்மலாவே நம்ம கையில நல்லா பிடிக்கிற ஹேர் டை வந்து இந்த மாதிரி ஹீட் பண்ணிட்டு நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணும்போது ஒரு மை மாதிரி நம்ம முடியல பிடிக்கும். நம்ம வெள்ளை முடியெல்லாம் நல்லாவே டோட்டலா சேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ரிசல்ட் தரக்கூடிய ஹேர் டை தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணிருக்கோம். பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு. போட்டோன்னே இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் நல்லா கரையும் உங்களுக்கு. ஒயிட் ஹேர்ல மட்டும் அப்ளை பண்ற அளவுக்கு தான் நமக்கு கிடைக்கும். நிறைய ஹேர் டை எல்லாம் நமக்கு ஃபுல்லா அப்ளை பண்ற மாதிரி கிடைக்காது.
இப்போ பாருங்க, நல்லா க்ளோஸ்அப்பில் நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. இன்னும் கூட நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமேட்டு இதில் ஒரே ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ணிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஓவர் நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே இருக்காது. அப்படியே எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அப்படி ஆயில் மாதிரி நம்ம கையிலேயே பிடிக்குது. கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பிடிக்குது. இப்போ இதில் என்ன நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா 1.5 ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. செம்மையான ஹேர் டை ரெடி பண்ணிட்டோம். இது வந்து உங்க முடியில ஓட்டினா சுத்தமாவே போகாது. நல்ல ஒரு பிளாக் கலருக்கு அப்படியே டோட்டலா மாத்தி விட்டுரும் உங்க முடியை. நீங்க ஃபர்ஸ்ட் டைமே அப்ளை பண்ணிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஹேர் டைங்க இது. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஹேர் டையை நம்ம அப்ளை பண்ணிட்டு வர வர நம்ம முடி வந்து டோட்டலா நல்லா கருகருனே மாறிடும். பாருங்க செம்ம ஹேர் டை. இப்போ நம்ம ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தான் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு தேவையான அளவு மருதாணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கையிலே எந்த அளவுக்கு பிடிச்சது இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. மை மாதிரி இருக்கு பாருங்க, கண்மை மாதிரி இருக்குங்க. சொல்லப்போனால் பெயிண்ட் மாதிரி உங்களுக்கு இருக்கு. அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டை இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். செம்மையா ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பா இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் கையில மட்டும் எடுத்து காட்டுறேன். ஆறட்டும். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு பாருங்க. ஒரு அருமையான ஹேர் டை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோங்க. செம்ம சூப்பரா இருக்குங்க. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து ஒட்டினா போகவே போகாதுங்க. நம்ம முடியில இருந்து நல்ல கருகருகருன்னு மாத்தி தருங்க நம்ம முடியை வந்து. நீங்க ஒரு டைம் அப்ளை பண்ணாலே போதும். நீங்க அதுக்கப்புறமே அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா வளர்ற முடிதான் வெள்ளையா இருக்கும் ஒழிய மற்ற முடி எல்லாம் பிளாக்காவே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு செம்ம ஹேர் டை தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஹேர் டை பாருங்க எவ்வளவு ஒரு ஷைனிங்கா எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. நம்ம தாங்க ஒரு எக்ஸலண்டான ஹேர் டையை வந்து தயாரிச்சிருக்கோம். அவ்வளோ அருமையா இருக்கும். பாருங்க எப்படி இருக்குப்பா. ஒரு தடவை மட்டும் அப்ளை பண்ணுங்க முடியல, அப்புறமே நீங்க அப்ளை பண்ணவே வேண்டாம். மாசத்துக்கு ஒரு டைம் மட்டும் டச் அப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த அளவுக்கு ஒரு செம்ம ஹேர் டை. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதை யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை வந்து பயன்படுத்தலாம். ஆண்கள் வந்து மீசை தாடி எங்கெங்கெல்லாம் நரைச்சிருக்கோ அந்த இடங்கள்ல ஃபுல்லாவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு நார்மல் வாட்டர்ல மட்டும் வாஷ் பண்ணுங்க. உங்க முடி டோட்டலா நல்லாவே பிளாக்கா இருக்கும். வெள்ளையாவே தெரியாது உங்களுக்கு. அந்த அளவுக்கு அருமையான ஹேர் டையை தான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க. உண்மையா அசந்து போயிடணுங்க நீங்க ஹேர் டையை யூஸ் பண்ணீங்கன்னா. நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்றனோ அதே மாதிரி நீங்களும் இதை வந்து ரெடி பண்ணி ஹேர்ல அப்ளை பண்ணுங்க. ஒரு எக்ஸலண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நான் இன்ஸ்டன்டா யூஸ் பண்ற மாதிரி ஹேர் டை உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். பெர்மனண்டா நம்ம முடியை வந்து நல்லா கருன்னு மாத்தி தர மாதிரி ஹேர் டையும் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye bye. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.